வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான செய்திகள் பார்க்கலாங்க. தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன் தகுதி மதிப்பெண்கள் குறைப்பு மற்றும் சமீபத்தில் வந்திருக்க முக்கிய மாற்றங்கள். தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பான மதிப்பு குறைப்பு, பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான கருணை மதிப்பெண் கோரிக்கைகள் மற்றும் நீதிமன்றத்தில் தற்பொழுதைய நிலைப்பாடு ஆகியவற்றை எல்லாமே நாம இந்த வீடியோவில் தொகுத்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு சில வந்திருக்க இன்றைய அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அரசு கல்லூரி ஆசிரியர்கள் அல்லாத பணியாளர்கள் இடமாறுதலுக்கு இன்று விண்ணப்பங்களை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் கல்வியல் மற்றும் கல்லூரிகளில் பணியாற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வர 15 ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. சென்னை உயர்நீதிமன்ற உயர்கல்வித்துறை விஸ்வநாதன் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அனைத்து மண்டல இணை இயக்குனர் அலுவலகங்கள், அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் எல்லாமே டி பிரிவு ஊழியர்கள் நலன் கருதி பொது இடமாறுதல் கலந்தாய்வு நடத்தப்பட உள்ளது. ஜூலை 15 24 வரை ஆன்லைன்ல விண்ணப்பித்துக் கொள்ளலாங்க. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள வகுப்புகளுக்கு உடற்கல்வி பயிற்சி அந்த பாடப்பிரிவை கட்டாயமா இதை நடத்தணும். புதிய பாட புத்தகங்களை வெளியிட்டிருக்காரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள உடற்கல்விக்கு பள்ளிகளில் உடற்கல்வி கட்டாயம். ஆசிரியர்களுக்கு புதிய பாட புத்தகங்கள். தமிழகத்தில் 6 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பிசிக்கல் எஜுகேஷன் வகுப்புகள் கட்டாயம் நடத்தப்பட வேண்டும் என உத்தரவை தொடர்ந்து உடற்கல்வி ஆசிரியர்களுக்கான புதிய ஆசிரியர் வள நூல்கள் ரிசோர்ஸ் புக் மற்றும் பாட புத்தகங்களை பள்ளிக்கல்வித்துறை தயாரித்து வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் அனைத்து பள்ளிகளிலும் உடற்கல்வி வகுப்புகள் திட்டமிட்ட முறையில் நடைபெறுவதையும் ஒரே மாதிரியான கற்பித்தல் முறையும் உறுதி செய்வதையும் அரசு நோக்கமாக கொண்டுள்ளது. இதுதான் இப்ப நடந்திருக்கு. எல்லாருமே இதை எதிர்பார்த்திருப்பாங்க. டெட் தேர்வு அப்படின்றது ஒரு தகுதியான தேர்வு தானா, எதன் அடிப்படையில் இதை பேஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு நிறைய பேர் ஒரே ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. தேசிய அளவிலான கால்பந்து போட்டி, மாநில அளவிலான முன்கள வீரர் தேவை. நான் 1000 வீரர்கள் ஒவ்வொரு இடத்துக்காக போட்டியிருக்கிறார்கள். அணி மேலாளர் சிறு தேர்வை வைத்து அதில் அதிக மதிப்பெண் பெற்றவருக்கே மாநில அளவில் இடம் என்கிறார். பிறகு அணி மேலாளர் முன்கள வீரரை தேர்ந்தெடுக்கிறார். பல போட்டிகள் அந்த வீரர் தனது திறமையை பயன்படுத்தி அதிக கோல்களை ஈட்டினார். ஆண்டுகள் கழிந்தன, புதிய மேலாளர் வந்தார். தமது அணியின் வீரர்களின் திறனை பரிசோதிக்க முன்கள வீரர்களை அழைத்து தேசிய அளவிலான போட்டியில் சிறப்பாக விளையாடினால் அணியில தொடரலாம் அப்படின்றதுதான். இந்த போட்டியில பாத்தீங்கன்னா டெட் தேர்வுடைய அவசியம் என்ன அப்படின்றதையும் நீங்க பார்க்கலாம். சிடுக்கான சிக்கல்கள். பல ஆண்டுகள் நடைமுறைக்கு ஏற்ப ஆசிரியர் பணி வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. அதன் பின் வேலைவாய்ப்பு அலுவலகம், பதிவு மூப்பு, டிஆர்பி போட்டித் தேர்வுகள் வந்தது. கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 வந்தது. இடைநிலை ஆசிரியர் வரை போட்டித் தேர்வின் பெயர் டெட் ஆசிரியர் தகுதி தேர்வு என மாற்றப்பட்டது. தற்பொழுது 10ஆம் வகுப்பு வரையிலான புத்தகங்களை வரிக்கு வரி மனப்பாடம் செய்தால்தான் டெட் தேர்வுல தேர்ச்சி பெற முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோம். சரிங்களா? சில ஆண்டுகளில் புத்தகம் மாறிய பிறகு புதிய புத்தகத்தை படித்து தேர்வு எழுதினால்தான் ஆசிரியர்களுக்கான தகுதி வரும் என எப்படி சொல்ல முடியும்? இதனால இந்த டெட் தேர்வுல இருக்கிற மிகப்பெரிய குழப்பங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் எப்போ வைப்பாங்க அப்படின்னு தெரியல. அனைத்து ஆசிரியர்களுக்குமே பார்த்தீங்கன்னா சுற்றலைக்கு வெப்பலை, அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்குமே ஒரு சுற்றலைக்கு வெப்பலை காரணமாக போயிருக்கு. அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மாவட்ட பேரிடர் மேலாண்மை மையத்தில் பள்ளி அமைந்துள்ள வட்டாரம் கிராம மையத்துடன் குறித்த வானிலை சார்ந்த விவரங்களை தினமும் பெற்று அவர்களின் அறிவுரைப்படி செயல்பட வேண்டும். மேலும் பள்ளி அமைந்துள்ள வட்டாரம் கிராமம் குறித்த வானிலை விவரங்களை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தினந்தோறும் பெறுவதற்கு ஏற்பாக பேரிடர் மேலாண்மை மையத்துடன் ஒரு வாட்ஸ்அப் குரூப் செயலி மூலம் இணைப்பதற்குண்டான பணியினை முதன்மை கல்வி அலுவலர்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த இந்த டெட் தேர்வுல பாத்தீங்கன்னா தகுதி மதிப்பெண்கள்ல சேஞ்சஸ் கொண்டு வருவாங்களா? பொது பிரிவினர்களுக்கான மதிப்பெண் குறைவு. பொது பிரிவினருக்கான தகுதி மதிப்பெண்ணை குறைப்பது குறித்து அரசு பரிசீலித்து வருகிறது. இது 82 மதிப்பெண்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. பாஸ் மதிப்பெண்கள். இடஒதுக்கீடு பிரிவினருக்கான தற்போதைய நிலை. தற்பொழுது ஓபிசி, எஸ்சி, எம்பிசிக்கு எல்லாத்துக்கும் பிரிவினருக்குமே 75 மதிப்பெண்கள். மற்ற பிரிவினருக்கு 60 மதிப்பெண்கள். 75 மதிப்பெண்கள் மற்ற பிரிவினர்களுக்கு 60 மதிப்பெண்களும் தகுதியாக உள்ளது. இதில் மேலும் சலுகைகள் வழங்க
கோரிக்கைகள் எழுந்திருக்கு. அனைவருக்குமே இந்த மாதிரி 60 மதிப்பெண்களை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. தகுதி மதிப்பெண் குறைப்பது தொடர்பாக தமிழக அரசு எடுத்துள்ள கொள்கை முடிவு ஜூலை 24ஆம் அன்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். ஸோ மூத்த ஆசிரியர்களுக்கான கோரிக்கைகள். டிமாண்ட் ஃபார் சீனியர் டீச்சர். ஆண்டுக்கு ஒரு மதிப்பெண் வீதம் கருணை மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும். பணியில் உள்ள ஆசிரியர்கள் வாழ்வாதாரத்தை காக்க அவர்களின் ஒட்டுமொத்த பணிக்காலத்தில் ஆண்டுக்கு ஒரு மதிப்பெண் வீதம் கருணை மதிப்பெண்கள் வழங்க கோரிக்கை விட்டிருக்காங்க. வயது மூப்பு மற்றும் நினைவாற்றல் சவால்கள். 20 ஆண்டுகளுக்கு வேகமாக பணியில் உள்ள ஆசிரியர்கள் வயது மூப்பு காரணம் புதிய பாடத்திட்டத்தை படிப்பதிலும் நினைவில் கொள்வதிலும் சிரமங்களை எதிர்கொள்றாங்க. ஸோ பணிச்சுமை மற்றும் மன அழுத்தம். பள்ளி பணிகளுக்கு இடையில் உளவியல், ஆங்கிலவியல், பொது அறிவு போன்ற பாடங்களை தனியாக படிப்பது ஆசிரியர்களுக்கு கடும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஸோ நீதிமன்ற உத்தரவு மற்றும் காலக்கெடு. கோர்ட்டோடைய ஆர்டர்ஸ். ஜூலை 24ஆம் தேதி முக்கியமான ஒரு காலக்கெடு. தமிழக அரசு தனது இறுதி முடிவை ஜூலை 24ஆம் தேதிக்குள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும். தேர்வு முடிவுகளுக்கு இடைக்கால தடை. அரசு முடிவை அறிவிக்கும் வரை ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிடக்கூடாது என உயர்நீதிமன்றம் தடை வச்சிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தின் தலையீடு. பணியில் உள்ள ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுத வேண்டியதன் அவசியம் குறித்து உச்சநீதிமன்றம் விசாரணை மேற்கொண்டு வருகிறதுங்க. ஸோ இப்போதான் இந்த டெட் தேர்வில் இருக்கிற சில முக்கியமான அப்டேட்டு. முதல்வர் விஜய் அவர்கள் ஆசிரியர்களுக்கு விரைவில் ஒரு நல்ல செய்தியை வழங்கியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஆர்பியில் கிட்டத்தட்ட பத்திரிகை செய்தியாக வர இருக்குங்க. பிஜிடிஆர்பி மற்றும் யூஜிடிஆர்பியுடைய முடிவு நோட்டிஃபிகேஷன் 2026 நோட்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட 25,000 காலி பணியிடங்கள் ரெடியாக இருக்க மக்களே. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பள்ளி கல்வித்துறையில் முதல்வர் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்ட மாதிரி 149 ஜிஓவை நீக்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய ஒரு அரசாணை ரெடி ஆகிட்டு இருக்கு. இதற்கான அப்டேட்டையும் ஒரு சில தினங்களில் நாம் பெற்றுக்கொள்ளலாங்க. ஆசிரியர் தகுதி தேர்வில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. ஸோ டெட் தேர்வுக்கு உண்டான ப்ளூ பிரிண்ட்ஸ் எல்லாமே தற்சமயம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். மூத்த ஆசிரியர்களின் கோரிக்கை மற்றும் அரசின் நடைமுறை சாத்திய கூறுகள் அவங்க கேட்குறாங்க. எங்களுக்கு இந்த பதவி மூப்பை மாற்றியமைங்க. பணியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் தகுதி தேர்வு கட்டாயம். செப்டம்பர் 2025 இந்த இது கொடுத்ததுனால தேர்வு நிறைவு. தாள் 1 மற்றும் தாள் 2 சமீபத்தில் ஸ்பெஷல் டெஸ்ட் நடந்திருக்கு. ஸோ இந்த இதை மாற்றியமைங்க. இல்லைன்னா ஸ்பெஷல் டெஸ்ட்டுக்கு போனஸ் மதிப்பெண்களை வழங்குங்க, இல்லை வெயிட்டேஜ் மார்க் முறையை பயன்படுத்துங்க அப்படின்னு நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. தேர்வு கடுமையாக இருக்கிறதுனால என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்ற அரசு தரப்புலேருந்து நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தப்பட்ட செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.